பால் எங்க? பூனை குடிச்சிருச்சு. அடச்சே, என்ன ஒரு அநியாயம்! எந்த ஊர்லயாவது பால் எல்லாம் பஸ் நைட் நடத்தி பாத்திருக்கியா? அதுக்கு பதிலா ஐஸ்கிரீம் போதுமா? ஐஸ்கிரீம் எங்க அக்காக்கு, எனக்கு பால் மட்டும்தான் வேணும். அப்படின்னா அது நாளைக்கு பாத்துக்கலாம். என்ன? பால் பால் இல்லாம எனக்கு நீ பஸ் நைட் வேண்டாம். ஐயோ ராஜேஷ், வா வாண்ணா, வா ராஜேஷ். ராஜேஷ், ஏய் நீங்க உட்காருங்க, நான் அது வந்துடுறேன். Excuse me, 1 minute. Yes. பிரதீப் போயாச்சு. அப்போ நான் கேள்விப்பட்டதெல்லாம்? ஆமா, நான் பிரதீப கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். சில ஃபைனான்ஸ் காரங்களை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். எவ்வளவு சுருட்ட முடியுமோ அவ்வளவு சுருட்டிட்டு ஓடிடுவாங்க. பிரதீப் அப்படிப்பட்டவர் இல்ல. அவர் பேசுறத வச்சு அவர் நல்லவர்னு சொல்றீங்களா? பாரம்பரியமா பிரதீப்போட அப்பா சீட்டு கம்பெனி நடத்திட்டு வராரு. என்னதான் இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த ஆளை பத்தி விசாரிக்கிறது நல்லது. நீ இது மாதிரி எல்லாம் விசாரிச்சுட்டு ரீட்டாவை கல்யாணம் பண்ண சம்மதிச்சியா? நீ எங்க கல்யாணத்துக்கு உதவி செய்யலங்கிறதுனால உன் மேல கோபமோ பகையோ எனக்கு எப்பவும் இல்ல. உன் கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்தி தருவேன். சொந்தம் பந்தம் சொல்லிக்க எனக்கு நீ மட்டும்தான் இருக்க. இதை தவிர என்னால ஒண்ணும் சொல்ல முடியாது. அப்ப நம்ம கல்யாணத்தை ஆடம்பரமா நடத்தலாம். வேண்டாம், சிம்பிளா நடத்துங்க. நம்ம கல்யாணத்தை இல்ல, ராஜேஷோட கல்யாணத்தை. அது சரி, உனக்கு தாலிக்குடி எத்தனை பவுண்ட்ல வேணும்? நீங்க தாலி மட்டும் எனக்கு வாங்கினா போதும். செயின் என்கிட்ட இருக்கு, இதோ வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு, டைம் ஆக்கிறாத. எதுக்கு இப்ப இதெல்லாம்? எனக்காக எங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சது. ஐ ப்ரௌட் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். அவங்க முன்னாடி நான் சாதாரணமா ஆயிட்டேன். ஏடிச்சுல அதெல்லாம் ஓகே. அப்புறம் ராஜேஷ் பெங்களூர்ல இருந்து போன் பண்ணிருந்தா. என்ன சொன்னா? அவன் வரதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகுமா? அது போதும். 1 வாரத்துக்குள்ள நாம மேரேஜ் ஹனிமூன் எல்லாம் முடிச்சு திரும்பி வந்துடலாம். கழுத்துல தாலியை பார்க்கும்போது ராஜேஷுக்கு கோபம் போயிடும். தாலி இப்ப கட்டணுமா? நீங்களே என் மனசுல இருக்கும்போது தாலி வேணுமா? அப்ப தேவையில்லைங்கிற. ஓகே, ஹனிமூன் போலாம். கம் ஆன். மங்கை மலர் தோட்டம் உல்லாச
குட் மார்னிங் மேடம். இந்தாங்க ஐஸ்கிரீம். ரூம் பில் எல்லாம் சார் செட்டில் பண்ணிட்டாரு. அது போக பேலன்ஸ் 400 ரூபாய். தேங்க்யூ. நல்லா இருமா. பெரிய பாடகே வருவார். ஒவ்வொருத்தரும் ஆசீர்வாதம் அளிக்கணும். God bless you. நல்லா இருப்பா. ஆரம்பிக்கலாமா? சரிங்க மாஸ்டர். சா ரீ கா மா பா பா நீ சா கா ஐயோ அஜய், அத கொஞ்சம் நிறுத்துடா. உள்ள யாரு கச்சேரி நடத்துறது? கச்சேரி இல்லடா, அது சங்கீத கிளாஸ். இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஓ, இந்த வயசான காலத்துல உனக்கு இதெல்லாம் தேவையா? பேசாம ஒரு மூலையில முடங்கி கிடக்க வேண்டியதுதானே? கத்துக்கிறது நான் இல்லடா, மோகினி. இனி அவளோட பாட்டையும் நான் சகிச்சுக்கணுமா? எல்லாம் என்னோட கெட்ட நேரம் தான். இது எல்லாத்தையும் நீ சகிச்சுதான் ஆகணும். உள்ளவா. ம். நீங்களும் பாட்டு கத்துக்க வந்தீங்களா? நீயும் பாட்டும் மூஞ்சிய பாரு. இவன் எங்க அண்ணன் பையன். நல்ல கிரிக்கெட் ஆடுவாரு. இவரை நான் இது வரைக்கும் எந்த மேட்ச்லயும் பார்த்தது இல்லையே. நீங்க மட்டும் என்ன பெரிய எஸ்பிபின்னு நினைப்பா உங்க மனசுல? நானும் தான் உங்களை எந்த மேடையிலயும் பார்த்தது இல்லையே. இவனுக்கு மூக்குக்கு மேல கோவம் வரும். வா, நம்ம உள்ள போய் பேசலாம். ஆரம்பிக்கலாம்.